சரி மாப்பிள்ள சரி மாப்பிள்ள. அந்த விசா பையன் ஒரு 10 கூட சீக்கிரமா வர மாட்டான். அவன் எப்ப லேட்டாண்டா வருவான். இப்ப மச்சான் ஹே என்னடா சைலக்க போடாம போயிறான். உன் பர்த்டே காசுல சொன்னியே பைக்கை தூக்கலாமா? என்னடா பண்றீங்க வண்டியில உட்காந்து? நாங்க ஒண்ணும் பண்ணலாம். ஒண்ணும் பண்ணலையா? சைலா கோஷ்டிக்கிறீங்களா? பைக் திருடலான்னு வந்துக்கிறீங்களா? சார் என் பைக்கை திருட வந்துருக்கேன் சார். புரியுங்க சார் ஒண்ணுல பைக்கா திருடுற? மேல கை வைக்காத, எங்களை பார்த்தா நான் திருட மாதிரி இதா? என் மச்சான் அவங்க அப்பா போன் பண்றா. மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுது திருடதான் வந்திருப்பீங்க. சார் போலீஸ் கால் பண்ணுங்க சார். பண்ணுங்க பண்ணுங்க, நாங்க திருடலையே சார். போலீஸ் தான் கால் பண்ண சொல்றாங்களே, பண்ணுங்க சார். அவர் தான் கால் பண்ண சொல்றாருல சார், பண்ணுங்க சார். நானே ஜெப்ட ஓட்டி பைக் டியூ கட்டிட்டு இருக்கேன் சார். போலீஸ்லாம் வேணாம் சார், பார்க்க படிக்கிற பசங்க மாதிரி இருக்கானுங்க. போலீஸ் கால் பண்ணா இவனதான் பிடிப்பாங்க சார். என் பைக்கை திருட வந்து இவனுங்க சார். இவரே ஏன் சார் பிடிப்பாங்க? இவரு தான் திருநாரு எப்படி சார் சொல்றீங்க? சரி, உன் பைக்கை இவங்க தான் திருநாங்கன்னு எப்படி சொல்ற? நான் வரப்பா இவன் ஒண்ணு சொன்னான் பைக்கை தூக்கிடலாமான்ட்டு. அப்புறம் என் பைக்கை பார்த்தா சைட்ல கொஞ்சிருக்கு சார். மூஞ்ச பார்த்தாலே தெரியல சார் என் பைக்கை இவனுக்கு தான் திருட வந்திருப்பானுங்க. நான் சும்மா கலாச்சிருந்தேண்ணா, நான் திருடலாம். நான் காலேஜ் படிக்கணும்ண்ணா. விளையாட்டு வெளியாக சொல்லுவாங்க பாத்தியா? பாய்ச்சா அதான் ஒரு இடத்துல பார்த்து பேசணும். உங்க கண்ணுக்கு இந்த மாதிரி மூஞ்சி கொஞ்சம் கருப்பா இருந்தா அவங்க திருடுங்க, இந்த மாதிரி வெளியா இருந்தா அவங்க திருட மாட்டாங்களே. அப்ப என்ன திருடன் சொல்ல வரீங்களா? ஆமாண்டா மயிறு. டேய் இவன் தான் பைக்கை தமிழ் புடா அவன. டேய் நம்ம வச்சு ஓன்னு நினைச்ச தடி வாங்கி சாவ. டேய் உன் பைக்கை தெரியும் தான். இப்ப தெரிஞ்சா யார் எடுத்தாங்கன்னு? அதனால இந்த பசங்களை தப்பா நினைச்சிட்டா. இங்க மட்டும் இல்லப்பா, நிறைய இடத்துல கருப்பா இருக்கவங்கள தப்பானவங்க தான் பாக்குறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்போ வேற ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பான், ஆனா அந்த கிளாஸ்ல கருப்பா இருக்க பையன் தான் தப்பு பண்ணிருப்பான்னு எழுப்பி அடிப்பாங்க பாரு. அப்ப அவன் மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஆமாண்ணா, என் காலேஜ்ல எவனோ ஒருத்தன் என் மேம்ல ராக்கெட் விட்டானா, நான் தான் பண்ணேன்ட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கண்ணா. இவங்களுக்கு சொல்லி தப்பு இல்லடா. சினிமா வந்தாலும் சரி, சோசியல் மீடியா வந்தாலும் சரி, வெள்ளையா இருக்கவங்க தான் முக்கியத்துவம் தராங்க. முக்காவாசி பேர் கருப்பா இருக்கவங்கள கெட்டவங்க தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம மக்கள் அடாப்ட் ஆயிட்டாங்க. சார் நானே கருப்பா தான் சார் இருக்கேன். நான் எப்படி சார் அவங்களுக்கு தப்பா நினைப்பேன்? நான் கேட்டரிங் போயிட்டு வந்தேண்ணா. வரப்ப எனக்கு போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணா. மூஞ்சி பார்க்க செயின் அடிக்கிற மாதிரி இருக்கு. செயின் அடிச்சு வரேன் கேக்குறாங்கண்ணா. கருப்பா இருந்தா போதும், அவன் தான் திருடன், அவன் தான் பொறுக்கி. நம்ம நாட்டுல கருப்பா இருந்து எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் தலைவர் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா கருப்புக்கு மதிப்பே இல்ல பாத்தியா? சார் என் மேலதான் சார் தப்பு. தமிழா இந்த மனுஷருங்கப்பா. பரவாயில்லண்ணா, எங்களுக்கு ஒன்னும் இது புதுசு இல்ல. இவன் என்ன பண்ணலாம் மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நம்ம முடியும் கருப்பு தான், அது கொஞ்சம் வெள்ளையானா டே அழுகு பத்துரும். நம்ம முடி கருப்பா இருக்கும்னு நினைக்கிறவங்க கருப்பா இருக்கவங்கள ஏன் தப்பா நினைக்கிறீங்க? இன்னொரு பதட்டத்துல இவங்களை தப்பானவங்க நினைச்சிட்டேன் சார். என்னையுமே கருப்பா இருக்கிறவங்க தப்பானவங்க இல்லன்ட்டு புரிய வச்சிட்டீங்க சார். தமிழா சாரிடா, எல்லாம் இவனால தான். தமிழா இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போலாம் வாங்கடா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.